வணக்கம், பேரன்புடன் உங்கள் விஜயன். இன்னைக்கு நம்ம கராத்தே கிட்ஸ் லெஜெண்ட்ஸ் இந்த படத்தோட ட்ரெய்லரோட விமர்சனம் பார்க்க போறோம். ட்ரெய்லருக்கு எதுக்கு விமர்சனம் அப்படின்னா, நான் சமீபத்தில் பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ட்ரெய்லர். இப்போ இருக்க 2 கிட்ஸ் அல்லது ஜென்சி கிட்ஸுக்கு கராத்தே கிட்டோட வரலாறு தெரியாது, அவங்களுக்கு அதை பற்றி அறிமுகப்படுத்தலாம் அப்படின்ட்டு ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் போயிட்டு வந்துடும். 1984 கராத்தே கிட் அப்படின்னு ஒரு படம் வருது. உலகம் முழுக்க மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெறுது அந்த திரைப்படம். அதுக்கப்புறம் அதோட ஃப்ரான்ச்சைஸ் ஸ்டார்ட் ஆகுது. 86, 89, 94ன்னு ஒரு 10 வருஷத்துக்குள்ளார 4 படங்கள் வந்துருது. அதுக்கப்புறம் ஒரு பெரிய கேப். 2010 ஜாக்கி சான் நடிச்சு த கராத்தே கிட்னு முதல் படத்தோட பேர்லேயே வருது. படம் பிளாக் பஸ்டர், உலகம் முழுக்க அவ்வளவு ரசிகர்கள். அதில் தான் நம்ம வில் ஸ்மித்தோட பையன் இன்ட்ரடியூஸ் ஆயிருப்பாரு. அந்த கிட்டுக்கு கராத்தே சொல்லி கொடுக்குற மாஸ்டர் ஜாக்கி சான் வந்திருப்பாரு. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 15 வருஷம் கழிச்சு அந்த கராத்தே கிட்டோட அடுத்த ஃப்ரான்ச்சைஸ், அந்த ஃப்ரான்ச்சைஸில் வர 6வது திரைப்படம் இது. அதுக்கு நடுவில் கோப்ரா கை அப்படின்ட்டு ஒரு வெப் சீரீஸ் டெலிவிஷனில் அது ஒரு சீரீஸ், அது தனியாக போயிட்டு இருக்கு இந்த 15 வருஷத்தில். அது இல்லாமல் இந்த கராத்தே கிட் ஃப்ரான்ச்சைஸ்க்கு அனிமேஷன் தான் இருக்குது. ஸோ இதோட வரலாறு 41 வருஷத்தில் இதோட வரலாறு நீண்ட நெடிய வரலாறு அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த ட்ரெய்லருக்கு வருவோம். கராத்தே கிட் லெஜெண்ட்ஸ், கராத்தே ஜாக்கி சான் கிட்டு, அதில் அவர் யாருக்கு சொல்லி கொடுக்குறாரோ அந்த கிட்டு. அந்த 2010 வந்த படத்தில் வில் ஸ்மித்தோட பையன், இதில் பென் வாங், அவர் தான் கிட்டு. அது அப்புறம் லெஜெண்ட்ஸ்னு அந்த லெஜெண்ட்ஸ் யாரு அப்படின்னா அதில் தான் இருக்கு விஷயமே. ரால்ஃப் மேச்சியோ அப்படின்ட்டு கராத்தே கிட் 1984 அதுக்கப்புறம் பார்ட் 2 பார்ட் 3 வந்துச்சு. அந்த 3 அவர் நடிச்சிருந்தாரு. கடைசி 89 நடிச்சிருந்தாரு. கிட்டத்தட்ட 36 வருஷம் கழிச்சு கராத்தே கிட் ஃப்ரான்ச்சைஸ்க்கு அவர் வராரு. நடுவில் நான் சொன்னேன்ல அந்த கோப்ரா கைன்னு வெப் சீரிஸ் போச்சு ஓடிடியில் அப்படின்னு, அதில் அவர் ஃபுல்லாகவே நடிச்சுக்கிட்டே இருந்தார். பட் படங்கள்லாம் அவர் வரலாம். 1989 அப்புறம் கிட்டத்தட்ட 36 வருஷம் கழிச்சு இப்போ தான் அவர் திருப்பி வராது. ஸோ ஜாக்கி சான், ரால்ஃப் மேச்சியோ அந்த 2 லெஜெண்ட்ஸும் சேர்ந்து ஒரு கிட்டுக்கு கராத்தே சொல்லி கொடுக்குற கதை. படத்தோட ட்ரெய்லரை பார்த்தா அப்படிதான் தெரியுது. கராத்தே கிட் எல்லா படத்துக்குமே ஒன்லைனர் ஒன்று தான். ஒரு ஸ்கூல் கிட்டு, ஒரு டீனேஜ் பையன், அந்த பையனை ஏதாவது ஒரு விஷயத்துக்காக புள்ளி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க கூட படிக்கிறவங்க அல்லது அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க. அவங்களை எதிர்த்து அவன் கராத்தேல அவங்களுக்கு எப்படி பதிலடி கொடுக்குறான் அப்படிங்கிறது. அந்த கராத்தே அவன் யார்கிட்ட கற்றுக்கிறான், ஒரு லெஜெண்ட் கற்றுக் கொடுப்பாரு. ஸோ கராத்தே கிட் அப்படின்னு இதில் ட்ரெய்லரை பார்த்த வரைக்கும் அந்த கிட்டுக்கு ஒரு டீனேஜ் பையன் பென் வாங்க, அவனுக்கு குங்ஃபூ தெரியுது. அந்த குங்ஃபூல இருந்து இந்த 2 லெஜெண்ட்ஸும் ஜாக்கி சானும் ரால்ஃப் மேச்சியோவும் சேர்த்து அவனுக்கு எப்படி கராத்தே சொல்லி கொடுத்து கொண்டு வராங்க அப்படிங்கிறது தான். என்னதான் ஒன்லைனர் ஒன்னா இருந்தாலுமே இது 6வது படம். இதுக்கு முன்னாடி 5 படமுமே அதிரி புதிரி ஹிட் அப்படிங்கும்போது இதுக்கான எதிர்பார்ப்பு, அதுவும் 36 வருஷத்துக்கு அப்புறம் அதில் ஃபர்ஸ்ட் 3 பார்ட்ல நடிச்ச ஒருத்தர் வராரு. அதுக்கப்புறம் ஜாக்கி சான் இருக்காரு. அப்படிங்கும்போது இதில் அவங்க 2 பேருமே ஃபைட் பண்ணுறாங்க. ஜாக்கி சானும் ஃபைட் பண்ணுறாரு, அவர் வயதுக்கு மீறின ஃபைட் பண்ணுறாரு. ஸோ இது படத்துக்கான எதிர்பார்ப்பு பெருசாகவே இருக்கு. இப்போ மே 30 திரையரங்கில் எல்லா மொழிகள்லையும் வெளியாகுது, முக்கியமாக தமிழில் மொழியாகுது. இந்த படத்தோட தமிழ் ட்ரெய்லர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸை கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்பே பகிர்வோம். நன்றி.